இறையேசுவில் அன்பானவர்களே, நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 36 வரை உள்ள இறை வார்த்தைகளில், குறிப்பாக 36ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கிறோம். உங்களது விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். கடந்த நாட்களில் ஒரு சிலராவது இவ்வாறு சொல்வதை நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பானவர், இரக்கமுள்ளவர். ஆனால் தந்தை கடவுள் அல்லது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற யாவே கடவுள், அவர் மிகவும் கொடூரமானவர், பலவிதமான தீமைகளை செய்கிறவர், விளைவிக்கிறவர் என்று ஒரு சில விவாதங்களிலும் ஒரு சிலருடைய கருத்துக்களிலுமாக இவ்வாறு கேட்க நேர்ந்தது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தனது தந்தையை பற்றி அல்லது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற யாவே கடவுளை பற்றி இவ்வாறாக சொல்கிறார். உங்களது விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அப்படியானால் இப்போது இந்த விவாதங்களில் பேசுகிறவர்கள் அல்லது கருத்துக்களை சொன்னவர்களுடைய கருத்தும் இயேசுவினுடைய வார்த்தையும் ரெண்டும் முரண்பட்டு காணப்படுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யார் சொல்வது உண்மை? இயேசு சொல்கிறார், தந்தையை அவரிடமிருந்து வந்த மகன் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவரது இயல்பை பற்றி, அவர் யார் என்பதை பற்றி, அவர் எப்படி இருப்பார் என்பதை பற்றி மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் மகனுக்கு மட்டுமே தெரியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படியானால் மற்றவர்கள் எல்லாம் தந்தையை பற்றி, கடவுளை பற்றி சொல்கின்றவை எதன் அடிப்படையில் என்று கேட்டால், நாம் இன்று காண்கின்ற இந்த விவிலியத்திலே பழைய ஏற்பாடு புத்தகங்களில் காணப்படுகின்ற ஒரு சில நிகழ்வுகளாக இருக்கலாம். அப்படியானால் இயேசு அந்த பழைய ஏற்பாடு புத்தகங்களின் அடிப்படையில் பேசியிருக்க வேண்டும் அல்லவா? பழைய ஏற்பாடு இயேசு தெரியாதவரா? இயேசுவுக்கு நிச்சயமாக பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கின்றன அனைத்தும் தெரியும். ஏனெனில் தந்தை கடவுளுடைய வாய்மொழிந்த வார்த்தைகள் தூய ஆவியானவர் மனிதர்களுடைய கரங்கள் வழியாக எழுதி கோர்த்திணக்கி வைத்திருப்பவை தான் இந்த புத்தகம் என்பது நமக்கு தெரியும். அப்போது இயேசுவுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கிறது என்று. ஆனாலும் இயேசு சொல்கிறார், தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று. அப்படியானால் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர். அதற்கான பல உவமைகளையும் பல சம்பவங்களையும் விவிலியத்தில் நம்மால் காண முடியும். அதற்கு உதாரணமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிந்த முதல் சம்பவமே இவ்வாறாக எடுக்கலாம். ஆதி பெற்றோருடைய பாவம். பலரும் ஆதி பெற்றோருடைய பாவத்தை பலவிதமாக விமர்சித்து தள்ளுவதை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் செய்த தவறு என்ன? ஒரு பழம் சாப்பிட்டதா? இதற்காகவா இவர்களை இவ்வாறு தண்டிக்க வேண்டும் ஆண்டவர் என்றெல்லாம் சொல்லுகின்ற பல மனிதருக்கு அந்த உண்மையான தவறு என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, ஏன் ஆண்டவர் இவ்வாறு கோபப்பட வேண்டியது வந்தது என்பது புரிந்து கொள்ளவில்லை. நாம் அதை பற்றி இப்போது விவாதிக்கப் போவதில்லை. மாறாக கடவுள் அவர்களை தண்டித்தார் என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக நாம் காண்கிறோம், அவர்கள் தவறு செய்தார்கள். அந்த தவறு செய்தவர்களை அறியாத கடவுளா என்ற ஒரு கேள்வி உண்டு. அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதை தெரியாமலா கடவுள் அவர்களை தேடி வந்தார்? அப்போது கடவுள் என்ற ஒருவர் உண்டு என்றால் கடவுளை பற்றியுள்ள குணநலன்கள் நமக்கு தெரியும். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அந்த எல்லாம் தெரிந்த கடவுள் ஆதி பெற்றோருடைய பாவத்தை தெரியாதவர் அல்ல. அவர் தெரிந்த பின்னரும் அவர்களை தேடி வருகின்றார் என்று நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட இரக்கமும் கருணையும் உள்ள ஒரு தந்தையை முதல்ல நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேடி வந்தார். தேடி வந்த அவர் அவர்களிடம் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஆனால் மறைந்திருக்கின்ற பாவத்தின் விளைவாக கடவுளை விட்டு அகன்று போக வெம்பல் கொள்கின்ற மனித மனதை நாம் அங்கே காண்கிறோம். அகன்று போகிறார்கள். மீண்டும் அவர்கள் சொல்வது, நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம். அவர்கள் இலையால் தங்களுக்கு ஆடைகளை செய்து வைத்திருக்கிற போது நாம் காண்கின்ற விவிலியத்திலே அவர்களுக்காக ஒரு விலங்கை கொன்று அதனுடைய தோலை எடுத்து அவர்களுக்கு ஆடையாக அணிவிக்கின்ற கடவுள். அடுத்ததாக ஆதி பெற்றவருக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய பாவம் செய்கிறது காயினுடைய பாவத்தை கண்டு காயினோடு ஆண்டவர் கேட்கின்றார், நீ உன் சகோதரனை என்ன செய்தாய்? அவன் செய்கிறான், எனக்கு தெரியாது, என் சகோதரனுக்கு நான் காவலாளி அல்ல என்றெல்லாம் விளக்கம் கூறுகின்ற காயினன் ஆண்டவர் சொல், உன் சகோதரனின் ரத்தம் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிற கடவுள் இவ்வாறு காயினிடம் சொல்கிறார், நீ செய்த தவறினால் மண் மலினமாகி இருக்கிறது, அது உனக்கு விளைச்சலை தராது என்று சொல்கிற போது காயினுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள், என்னை காண்பவர்கள் எல்லாம் கல்லறிவார்களே, நான் சபிக்கப்பட்டவன் ஆயிற்றேன் என்று சொல்கிற போது அவர்கள் மீதும்
காயின் மீதும் இரக்கம் கொண்டு அவனுக்கு ஒரு முத்திரையை பதிக்கிற ஆண்டவர். இந்த ரெண்டு முக்கியமான முதல் அனுபவ சம்பவங்களில் இருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும் கடவுளுடைய இரக்க குணத்தினுடைய ஆழம் எவ்வளவு என்று. ஆதி பெற்றோருடைய முதல் பாவத்திற்காக அப்போதே அவர்களை கொன்றுவிட வேண்டியதானே கடவுள் ஏன் அவர்களை கொல்லாமல் விட்டு விட்டார்? அவருடைய அன்பும் இரக்கமும் அங்கே புலப்படுகிறது. காயினுடைய தவறுக்காக காயினையும் அங்கே அந்த நேரத்தில் கொண்டு விட்டிருக்கலாமே, கடவுள் செய்யாமல் ஏன் அவனையும் வாழ வைக்க வேண்டும்? ஒரு தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கிற கடவுள் அல்ல நமது கடவுள். மனிதன் தனது சுதந்திரத்தை பயன்படுத்தி செய்த தவறுகளுக்காக சின்ன பரிகாரத்தை கொடுப்பதோடு தனது அன்பினால் அவர்களை மீண்டும் வாழ வைத்து தன்னிடம் கூட்டி சேர்க்கிற கடவுள் நமது கடவுள். ஆதி பெற்றோருடைய பாவம் நாம் காண்கிறோம். ஆதாம், ஏவாள், காயின் அவர்களை கொன்றொழித்து விட்டு புதிய ஒரு மண்ணிலிருந்து புதிய மனிதன் வேண்டுமானால் புதியதாக உருவாக்கி எடுத்து கடவுளுக்கு செய்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக உன்னை படைத்த கடவுள், உன் தவறுகளை கனிவோடு மன்னிக்கிற கடவுள், உனக்காக காத்திருக்கிற கடவுள், நீ மீண்டும் வருவாய் என்று காத்திருக்கிறார். அதுபோலவே அப்போது ஆண்டவர் இன்று நம்மோடு சொல்வது, தந்தை கடவுள் அத்தகைய அன்புடையவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவாகின்ற நான் அவரிடமிருந்து வருகின்ற அவரது மகன், அவரை கண்டிருக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன், அவருடைய இரக்க குணத்தை எனக்கு தெரியும். ஆகையால் உங்களோடு நான் சொல்கிறேன், தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவரது பிள்ளைகளாகிய நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். நாம் இரக்க குணத்தை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் பலர் விவாதிக்கின்றதை கேட்டு அல்லது பலருடைய சிந்தனையிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்டு அதுதான் உண்மை, தந்தை கடவுள் மிகவும் கொடூரமானவர், கோபக்காரர், பகையை தீர்க்கின்றவர் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. மாறாக அங்கிருந்து வந்த இயேசு நம்மோடு சொல்லித் தருகிறார். தந்தையை கண்டுணர்ந்தவர், அவரது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாகின்ற இறைமகன் இயேசு ஏதோ நம்மோடு சொல்லித் தருகிறார், தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். நம் தந்தை இரக்கமுள்ளவர். அந்த இரக்கம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அதுதான் புலம்பலில் நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தை. அவரது இரக்கம் ஒருபோதும் உறைந்து போக, அது வற்றாத இரக்கம் நம் ஆண்டவரிடம் இருக்கிறது. அந்த வற்றாத இரக்கம் நமக்கும் சொந்தமாக்க வேண்டும், அவரை போல மாற வேண்டும். அது இயேசு கிறிஸ்து சொந்தமாக்கினார். தந்தையோடு இருந்து அதை சொந்தமாக்கினார். நாம் அவரோடு இருந்து அவரது அந்த நல்ல இரக்க குணத்தை சொந்தமாக்குவோம். அவரது இரக்க குணம் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் கிடைக்காது. மாறாக அதற்காக நாம் தியாகம் எடுத்து அவரது அருகிலேயே சென்று இருக்க வேண்டும். மிகவும் மிகவும் கோபத்தோடு பொங்கி எழுந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்வதற்கு புறப்பட்ட சவுலை பற்றி நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். சவுல் கோபத்தோடு பொங்கி எழுந்து போகிறவர். ஆனால் கடவுளை கண்டுணர்ந்த போது, சில நாட்கள் கடவுளோடு இணைந்திருந்த போது, அவர் அந்த கோபத்தை எல்லாம் விட்டறிந்து தன்னை கல்லறைகிறவர்களை, தன்னை சாட்டையால் அடிக்கிறவர்களை, தன்னை கொல்லை முயற்சிக்கிறவர்களை யாரையும் கடிந்து கொள்ளவோ கோபிக்கவோ சபிக்கவோ செய்யாமல் எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கத்தோடு இருக்கிற சவுலை அல்லது பவுலை நாம் விவிலியத்திலே காண்கிறோம். நாமும் கடவுளோடு இணைந்திருந்தாலே இதை பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். நாமும் தந்தையின் இரக்க குணம் பெற்றவர்களாக, தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க முயற்சிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.